நாள் நம்மோடு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. நான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. பராக்கிரமம் என்று சொல்லும்போது பலத்தை குறிப்பிடுகிறது. பலம் என்று சொல்லும்போது உலகத்தில் பலவித பலத்தை நாம் பார்க்கிறோம். மனித பலம், பொருளாதார பலம், பணபலம், கல்வி பலம் என்று பல பலம் இருக்கிறது. ஆனால் இங்கே கிதியோனுக்கு சொல்லப்பட்ட பலம் தேவன் அவனோடு இருக்கிறதுனால் இருக்கிற பலன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது அந்த பலத்தை குறித்து, பராக்கிரமசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவரையும் பராக்கிரமம் செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். நம்மை வசனம் சொல்லுகிறது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டாராம். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டாராம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நம்மோடு இருப்பதினால் பராக்கிரமசாலிகளாய் பார்க்க விரும்புகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிதியோன் இங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கும்போது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டு கானானை சுதந்திரமாக்கி கொண்டார்கள். அவர்களை ஆண்டவர் செழிப்பு நிறைந்த அந்த தேசத்திலே சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணினார். ஆனால் அவர்களோ தேவனை விட்டு விலகி தங்களுக்கென்று சுயமாய் தேவர்களை உருவாக்கி கொண்டு, தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு, தேவனை விட்டு விலகி போகும்போதெல்லாம் ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி பல விதங்களிலே ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வந்த கால சூழ்நிலையிலே, கிதியோனுடைய காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனபடினாலே மீதியானியர்களுடைய கைகளிலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். மீதியானியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் எப்பொழுதெல்லாம் விதை விதைத்து அறுவடைக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறார்களோ அந்த அறுவடை நேரத்திலே அவர்கள் வந்து அவர்களுடைய அறுவடையெல்லாம் கொள்ளையடித்து விட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு யார் ரட்சிப்பை தருவார் என்று சொல்லி. தேவனை விட்டு விலகி போன ஜனங்கள் தங்களுக்கென்று சில அடைக்கலங்களை தேடிக்கொள்ளுகிற ஒரு நிலை அந்த இஸ்ரவேல் பட்டணத்திலே இருந்தது, இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணித்த ஒரு மனிதனாய் கிதியோன் இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் எப்படி இருக்கிறது என்பதல்ல, நாம் தேவனோடு எப்படி இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பொதுவாகவே ஜனங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நாடு இப்படி இருக்குது, நாடு அழிஞ்சு குட்டிச்சோரா போயிட்டு இருக்குன்னு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்குறதே கிடையாது. அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? ஆண்டவருடைய பிரதிநிதிகள், அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆசாரியர்கள், பூமியின் குடிகள்லாம் எல்லாரையும் குறிப்பிடும். சரி, ஓகே. கர்த்தர் நம்ம பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கென்று. ஆமேன்னு சொல்லுவோமா? அவர் சாதாரணமாக பிரிச்செடுத்து வைக்கல, ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கான அபிஷேகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஓகே. இப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் போல வாழ்ந்துட்டு போகிறது ரொம்ப ஈஸி.
ஆனால் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அதற்காக சில காரியங்களை தியாகம் பண்ணணும். சில நேரத்தில் அதற்காக சில நேரத்தில் நம்ம போராடணும். அதற்காக நம்ம ஜீவனை கூட ஒரு பொருட்டாக நாம் நிற்கணும். அதற்காக நம்ம பிரயாசப்பட்டால் தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், பிரயாசப்படுகிறவன் முந்தி பலன் அடைவான் என்று. அல்லேலூயா. நம்ம சபையில் சாதாரண விசுவாசியா வந்த நாளில் எப்படி இருந்தோமோ அந்த நாளில் வர இந்த நாள் வர அப்படியே இருந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஃபாதர் பெர்க்மேன் ஸ்பாட் பண்ணாரு, ஏதாவது செய்ய வேண்டும் என் இயேசு. அப்படியே கோடிட்டிட விட்டாதான் சொல்லுவீங்க போல இருக்கு. அப்படி முழுசா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உலகத்தில் நமக்காக வாழ்வது அவசியம். ஆனால் நமக்காகவே வாழக்கூடாது. நமக்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்காக வாழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் அவருக்காக வாழும்போது நமக்காக அவர் யுத்தம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது கிதியோனுடைய வாழ்க்கையில் இருந்த முதல் குணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைகளுக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை என்ன செய்தானா? போரடித்தான். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, விளைச்சலை ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த விளைச்சலை பாதுகாக்க முடியாம எதிரிகள் வர்றதுனால விளைச்சல் எல்லாம் விட்டுட்டு ஓடி போய் என்ன செய்றாங்கன்னா, தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு அவர்கள் ஓடி போய் மறைவிடங்களை தேடி கொண்டார்களாம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து. தேசத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு திரள் கூட்டமாய் மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தையே கெடுத்து போட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கிதியோன் தைரியமாய் தனக்கு இருந்த ஆண்டவர் கொடுத்த அந்த விளைச்சலை பாதுகாக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அவன் அந்த கோதுமையை பாதுகாக்கிறதுக்காக அவன் போரடித்து கொண்டிருந்தானாம். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் தங்களை பாதுகாத்துக்கிட்டா போதும்னு ஓடுறாங்க. ஆனால் கிதியோன், கர்த்தர் கொடுத்ததை நான் பாதுகாக்கணும், கர்த்தர் கொடுத்ததை எதிரி கையில் திருடிட்டு போக விடவே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்னா, எதிர்த்து நின்று சத்துருக்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு தைரியத்தோடு விசுவாசத்தோடு, அவன் விசுவாசத்தோடையும் தைரியத்தோடையும் கர்த்தர் கொடுத்ததை பாதுகாக்கிறதுக்காக போராடும்படி தைரியமாய் நின்றான். இன்றைக்கு நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக, கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொடுத்த நன்மைகளுக்காக அதை பாதுகாக்க நம்ம போராடுகிறவர்களாய் மாற வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பாவத்திற்கு விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக, இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லி எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் துக்கப்பட்டு எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும். யூதாவில் 2ஆம் வசனம் சொல்லுகிறதை வாசியுங்கள். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. பிரியமானவர்களே, 3ஆம் வசனம். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எப்படி போராடணுமா? தைரியமாய். எல்லா சத்தமா சொல்லுங்களேன். எப்படி போராடணுமா? தைரியமாய் போராடணும். அப்ப தைரியம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சந்தோஷமா எல்லாம் சுமூகமா இருக்கும்போது தைரியம் அணுக்கிறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
சிலருக்கு 4 பேர் கூட இருந்தால் என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். 4 பேர் கூட இல்லைன்னா ஆள் எங்கே இருக்கான்னு தேடணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளவு சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தைரியம் கொண்டு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காகவும் கர்த்தர் கொடுத்த நன்மையான ஈவுகளை காப்பதற்காகவும் நீங்களும் நானும் போராடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? இதுக்கு நல்லா கவனிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் வாசிப்பு என்பது ஒரு போராட்டம். அதை போராடணும். தினமும் வேதத்தை வாசிக்கிறது ஒரு போராட்டம். அதற்காக போராடி தான் ஆகணும். இல்லையா சொல்லுவோம்? சத்தமுறை இல்லையா சொல்லுவோம்? ஜெபம் என்பது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை தினந்தோறும் விடக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அது நடுவில் நான் ஜெபத்தை விட மாட்டேன். எனக்குன்னு கொடுத்த பரிசுத்த வாழ்க்கையை நான் விட மாட்டேன். எனக்குன்னு கொடுத்த தேவனோடு இருக்கிற உறவின் எல்லைகளிலே எது வந்தாலும் அது என் வாழ்க்கையில் ஒரு பிரிவை உண்டாக்க, என் வாழ்க்கையில் நான் ரட்சிப்பின் தேவன் கொடுத்த அந்த அன்பை கெடுத்து போட எதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன். சத்துரு எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவன் கொடுத்த ரட்சிப்பை கெடுத்து போட வேண்டும். தேவன் கொடுத்த பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க வேண்டும். தேவன் கொடுத்த ஐக்கியத்தை, அன்பை கெடுத்து போட வேண்டும் என்று பல விதங்களிலே அவன் போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்களும் நானும் தேவன் கொடுத்ததை அவர் வருகிற வரையிலும் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அதனால தான் சாரா நவரோஜமா பாடினாங்க, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. எல்லாரும் சொல்வோம், என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாரும் சொல்லுவோம், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. உலகத்துல என்ன எது நம்மோட இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதனால நான் எப்படி இருப்பேன்? தைரியமா இருப்பேன். ஆமேன் சொல்லுவோமா? நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுவோமா? சத்தமரல் இல்லையா சொல்லுவோம்? தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் வந்து நிற்கும் போது கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் தாவீதோ தைரியமா போய் நின்றான். அவனுக்குள்ள என்ன தைரியம்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இல்லையா சொல்லுவோப்பா? எல்லாரும் கோலியாத்துட்டு இருந்த பலத்தை பார்த்தாங்க, அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பார்த்தாங்க. போனா அவன் நம்மளை நசிக்கிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா தாவீது அவன் கூட ஆண்டவர் கிடையாது, ஆனா என்னோட ஆண்டவர் இருக்கிறார். அவன் சொன்னான், உம்மாலே ஒரு சேனைக்குள் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவன். தைரியமா போய் கோலியாத்தை போய் எதிர்த்தான். அந்த விசுவாசத்தோட தைரியமா போய் நின்றான். கோலியாத்து தலைய கர்த்தர் தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது ஏதாவது பெருசா சண்டை போட்டானா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரச்சனை மாறட்டு அப்புறம் நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை இருக்கும்போது கர்த்தரை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். போராட்டங்கள் எல்லாம் மாறின பிறகு நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றது இல்லை. போராட்டத்தின் நடுவில் நான் கர்த்தரை விசுவாசித்து நிற்பேன். என் நெருக்கங்களின் மத்தியிலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வருவார். அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளே வேணும். ஆமேன் சொல்லுவோமா? நீங்க ஒரு நாளும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம். அல்லேலூயா சொல்லுவோமா? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க எதுலையும் தோற்று போறது இல்லை.
உங்களை ஜெயிக்க பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவரோடு பாடுகளை சகித்தீர்களானால் அவரோடு ஆளுகை செய்வீர்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்து அவரை விசுவாசித்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த தைரியம், விசுவாசம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுவோமா? எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கொடுத்ததை காப்பாற்றி, கர்த்தர் கொடுத்ததுக்காக நின்று போராடுகிற குணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. முதலாவது. ஆமென். இரண்டாவது, அவனுக்குள்ள இருந்த குணம் என்னன்னா, 14-15 வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, கிதியோனுக்குள்ள இருந்த என்ன குணம்னா மனத்தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன தாழ்மை? மனத்தாழ்மை. அவனை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் இஸ்ரவேலர்களை ஒன்றை கொண்டு ரட்சிப்பை நான் ஏற்படுத்துவேன்றாரு. உடனே இவர் என்ன செஞ்சிருக்கணும்? பரவாயில்ல, ஆண்டவர் கரெக்டாக என்ன செஞ்சிருக்கிறார், சூஸ் பண்ணியிருக்கிறான்னு காலரை தூக்கியிருக்கணும். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் எளியவன், ஆண்டவரே நான் சிறியவன், ஆண்டவரே. ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசையை சொல்கிறார், நீ வா, நான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க நான் உன்னை பயன்படுத்துவேன்றார். உடனே அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்ன விட்டுருவான், ஆண்டவரே நான் யாரு? திக்கு வாய் மந்த நாவு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் யூஸ்லெஸ், ஆண்டவரே. தாவீது அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் பந்தி விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. தாவீது என்ன செய்யலை? அழைக்கப்படலை, விருந்துக்கு கூப்பிடப்படலை. ஏன்னா அவன் மதிக்கப்படலை. அவர் வீட்டில் ஒரு ஆளாவே மதிக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் அவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னன்னா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தன்னைத்தான் உயர்த்துகிறவன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தை மட்டும் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம் மட்டும். ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலவே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. வழியிலேயே சொல்லுவோமா? எப்போ எதை செய்தாலும் நம்ம பெருமைக்காக செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய நன்மையை ஏதாவது ஒரு விதத்தில் இருக்குன்னா அப்படி தான் நம்ம பிளான் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு வழியிலேயே சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்னார், உன்னை நேசிப்பது போல. அந்த நேசம் என்பது தாழ்மையில் தான் இருக்குது. யாருக்கும் சபையில் வர்ற ஐக்கியத்தில் உள்ளவர்கள் படுகிற கஷ்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதுன்னா இகழக்கூடாது. ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதுன்னா குற்றப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியாவது உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரில் இருந்த சிந்தை நமக்கு வேணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? மூன்றாவது, அவருக்குள்ள இருந்த தன்மை. 24ஆம் வசனம். அல்லேலூயா. கிதியோன் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிற அனுபவம் அவனுக்குள்ள இருந்துச்சு. கர்த்தருக்கு என்ன செஞ்சானா? எல்லாரும் சொல்லுங்களேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனாக இருந்தான். எல்லாரும் சொல்லுங்களேன். ஆண்டவர் கேட்டு வாங்கலை, ஆண்டவருக்கு இவனே உற்சாக பலிகளை செலுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று அனுதினமும் உங்களையும் என்னையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பலியாய் ஒப்பு கொடுக்கணும்? கிதியோன் தன்னை தேவனுக்காக பலிபீடம் கட்டி ஆராதிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும், பிரியமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிதியோன் தன்னை அர்ப்பணித்து பலிபீடம் கட்டி ஆராதித்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத பலிபீடத்தை இடித்து போட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத பலிபீடத்தை என்ன செய்தான்? இடித்து போட்டான். 25, 26 வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே அவர் என்ன செய்கிறாருன்னா, மற்ற தேவர்களுக்கு செய்யப்பட்ட பலிபீடத்தை இடித்து போட்டுட்டு கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆராதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை என்று சொல்லும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய நம்முடைய சரீரங்களிலே அவயவங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்து அதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்குனா அந்த கண்ணை என்ன செய்? கை உனக்கு இடரலாக இருந்தால் கையை என்ன செய்? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. கையை என்ன செய்? வெட்டி போடு அப்படின்னார். வெட்டி போடுனா கையை வெட்டி போட சொல்லலை, அந்த பழக்கத்தை வெட்டி போடணும். அந்த தவறான செயலை நம்ம விட்டு எடுத்து போடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுவும் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த சரீரம் கர்த்தருக்கு பிரியமாய் அர்ப்பணித்து வாழ்வதற்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையில் என்ன செய்யப்பட்டாருங்க? காயப்படுத்தப்பட்டார். காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவரை 40 கசையடிகள் அடிக்கும்போது அவருடைய சரீரம் எல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறினது. அவருடைய தலையிலே முள்கிரீடத்தை வைத்து அடித்த போது தலைகளிலே அவர் பட்ட வேதனைக்கு அளவில்லை, வார்த்தை இல்லை. அவர் சரீரத்தில் அவ்வளவு பாடுகளையும் அவர் சகித்து கொள்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அவருக்கு பிரியமான சரீர வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். அதற்காக இயேசு அவ்வளவு பாடுகளை தன் சரீரத்தில் சகித்து கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சாதாரணமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. சாதாரணமாய் இந்த ரட்சிப்பை நாம் பெறவில்லை. இயேசு நமக்காக அவர் தன் சரீரத்திலே முழுவதுமாய் அவர் ரத்தம் சிந்தி மரித்து உங்களுக்காக எனக்காக அவர் உயிரோடு எழுந்த தெய்வம், இன்றைக்கு உயிர் தெழுந்த தேவனாய் நம் நடுவில் இருக்கிறார். அவருக்காக நம் சரீரத்திலே உயிருள்ள பலியாய் நம்முடைய சரீரத்தை அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை பற்றி நல்ல சாட்சி இருக்கணும். கணவனை பற்றி மனைவி நல்ல சாட்சி சொல்லணும். மனைவியை பற்றி கணவன் நல்ல சாட்சி சொல்லணும். பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் நல்ல சாட்சி சொல்லணும். பெற்றோர்களை பற்றி பிள்ளைகள் நல்ல சாட்சி சொல்லணும். முதலாவது நம்முடைய வீட்டில் சாட்சி நம்முடைய சரீர வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சாட்சியை கெடுக்கிற காரியங்களை கண்டுபிடித்து நாம் அதை அழித்து போட்டு சாட்சியை ஆண்டவருக்கென்று சாட்சியின் ஜீவியத்தை செய்ய நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும். ஆமென்.